ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நேத்து எடுத்த விலாக் தாங்க. விலாகில என்னடா எடுத்த எடுப்புலயே வறட்டு போன பூமி காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இதை பற்றி தாங்க ஒரு டாபிக். டெய்லியும் உங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன தாட் ப்ராசஸ் அண்ட் டாபிக் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வறண்டு போயிருந்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது பார்த்தீங்களா, அப்படி க்ரீனிஷாக மாறிடுச்சு. இயற்கை கூட ஒரு இடத்துல ஒரு மாதிரியும், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரியும் மாறி மாறி தாங்க இருக்குது. ஆனால் அதே போல் தாங்க மனுஷங்களோட லைஃப்பும். எல்லா மனுஷங்களுமே ஒரே ட்ரெயினில் ஏறுறது கிடையாது இல்லையா? அந்தந்த ஸ்டேஜை நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ரீச் ஆகிறது வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். நான் உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படின்னு படிப்பான். ஆனால் அவனுக்கு போய் ஸ்கூலில் மார்க்கே வராது. ஒருத்தன் படிக்கவே மாட்டான். ஆனால் அவனுக்கு டக்குன்னு மார்க் எடுத்துருவான். நான் அந்த மார்க்கை பற்றி பேச வரல. லைஃப் எல்லாத்துக்குமே மாற்றம் தான் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்குமே லைஃபுங்கிறது சேஞ்ச் ஓவர் தான் அப்படிங்கிறேன். ஆனால் அப்படி சேஞ்ச் ஓவராக இருக்கிற ஒவ்வொருத்தரோட பர்சனும் தனித்தனியாக இருக்கும்போது எதுக்கு மனுஷாளுக்கு மனுஷா கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறோம். அவனும் சேஞ்ச் ஓவரான பையன் தான், இவனும் சேஞ்ச் ஓவர் தான். ஆனால் அந்த பையனோட இந்த பையனை கம்பேர் பண்ணுறதும், இந்த பையனோட அந்த பையனோட இருக்கா இல்லையான்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் இதை பற்றி தான் நான் சொல்ல வரேன். 2026ல் நம்ம இருந்தாலுமே இன்னும் கம்பேரிசன்ங்கிறது இருக்கத்தாங்க செய்யுது. எல்லாருமே தனித்தனி தான், வேறு வேறு ஜேர்னல் தான். ஆனாலும் கம்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வீட்டை கட்டிட்டேங்க, ஆனால் இன்னும் வேலை முடிஞ்ச பாடு இல்லைங்க. ஆசாரியார் வந்திருந்தார் அந்த இதுக்கு ஃப்ரேம் வைக்கிறதுக்கு. அவர் அந்த வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா அப்படியே ரிலாக்ஸாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் கிட்டே என்ன டின்னர் பண்ணலான்னு கேட்டேன். அவர் ஒரு சிம்பிள் சட்னி அண்ட் தோசை இருந்தால் போதும்னாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு எண்ணெய் பாட்டில் ஃபில் பண்ண வேலையை கொடுத்துட்டு நான் சிம்பிள் சட்னி தாங்க பண்ணியிருந்தேன். அது ரெசிபி வேணுனாலும் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கோடு வரேன். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.